இந்த நன்றி உணர்வு தான் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒரு பாலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வாலஸ் டி வாட்டல்ஸ் தெளிவாக பதிவு பண்ணுறாரு. சரி, இந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் வேலையை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பிங்க. நான் இதை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை போடுங்க. நான் இதை குறித்து ஆனந்தமாக இருக்கிறேன், இதை குறித்து நன்றியோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஏனென்றால் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுங்க. அது ஒரு 5 லைன் வந்தாலும் சரி, 50 லைன் வந்தாலும் சரி, டீட்டெயில்டாக எழுதுங்க. ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அது வருது. இன்னொன்று, இது எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 3 முறையில் 5 முறை பயன்படுத்துங்க. இப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் படித்து பாருங்கள். நான் என் வேலையை குறித்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன், ஏனென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு கதையே எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறமா நன்றி அப்படிங்கிற 3 விஷயத்தை எழுதியிருப்பீங்க. எந்த அளவுக்கு ஆழமாக போகிறீங்கன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு டீப்பாக போகிறீங்கன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஒரு உணர்தலோட இதை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி 10 விஷயங்களை தேர்ந்தெடுத்து டீட்டெயில்டாக நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி 10 விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. 11வது விஷயமா என்ன தேவையோ அதையும் சேர்த்து எழுதுங்க. 10 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நாம் நிறைய விஷயங்களை பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி உணர்வோடு அதை எழுதுவது. 11வது விஷயமா நமக்கு எது தேவையோ அதை அடைந்து விட்டதை போல் அதை அடைந்து விட்டு நன்றியை தெரிவிக்கும் விதமாக அதையும் எழுத வேண்டும். இவ்வளோதான் விஷயம். இதுதான் 10:1. இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை நம்ம நன்றி உணர்வு சார்ந்த விஷயங்களை நம்ம சிந்தித்து எழுதும் பொழுது நமக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு உணர்வு இருக்கும். அது ஒரு மொமெண்டமாக இருக்கும். அந்த உணர்விலேயே நமக்கு இது தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வெளிப்படுத்தி விட வேண்டும். இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்.